ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்துக்கிடையில் சந்திப்பு. ஜனாதிபதிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல். இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் பிரதமருடன் சந்திப்பு. சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா சபையில் தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு 15% வட்டியை திரும்ப வழங்குங்கள். அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை. உள்நாட்டுச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. அதே நேரம் வேட்புமனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று காலை மாத்தர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நேற்று காலை மாத்தர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றில் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரச சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல், தகமையுள்ள நபர்கள் அரச சேவைக்கு ஈர்த்துக் கொள்ளல் மற்றும் அரச சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 6 முறைமைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை 15,000 ரூபாவினால் அதிகரித்தல், மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரித்தல், விடுமுறை நாள் கொடுப்பனவு அதிகரித்தல், 80% வருடாந்த சம்பள அதிகரித்தல், முழுமையான சம்பள அதிகரிப்புக்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரிக்கும் என்பனவற்றை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருட வரவு செலவு திட்டம் தரவுகளின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாகவும் திட்டமிட்ட முறையிலும் செயல்படுத்தப்படும் வரவு செலவு திட்டமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். கடன்களை திருப்பிச் செலுத்தும் போது பொருளாதாரத்தில் ஏற்படும் ஆழமான தாக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் வரலாற்றில் பல்வேறு அரசாங்கங்கள் கடன் பெற்றுள்ளன என்றும் தமது அரசாங்கம் அத்தகைய முறைசாரா கடன்
பெறவோ அல்லது முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ இல்லை என்றும் தனது அரசாங்கம் ஸ்திர நிலையில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதென்றும் ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார். விசேட வைத்திய நிபுணர் சேவைக்கான சேவை யாப்பு தயாரிப்பது மற்றும் தொழில்சார் பிரச்சினைகள் குறித்து விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அடிப்படை சம்பள அதிகரித்த முழுமையான சம்பளத்திற்கு ஏற்ப இந்த ஆண்டு ஓய்வூதிய கொடுப்பனவு அளவு அதிகரிப்பு, கொடுப்பனவுகள் வழங்குதல் மற்றும் வருமான வரி எல்லையை அதிகரிப்பு என்பன தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு விசேட வைத்திய நிபுணர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் திருமதி டெவி குஸ்டினாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதில் இரு நாடுகளினதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்திய இச்சந்திப்பின் போது வர்த்தகம், சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானதென பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு 75% வரி விதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 104ක් එකතු කරලා තමයි කියලා මේ බද්ද ගහන්නේ. சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நல்வாழ்வு வாழ தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது அனைவரின் தார்மீக பொறுப்பாக இருந்தாலும் கடந்த காலப்பகுதியில் சிரேஷ்ட பிரஜைகளின் ஒரே வருமானமாக இருந்த சிரேஷ்ட பிரஜைகள் கணக்கு மீதான வட்டி குறைக்கப்பட்டதால் அவர்கள் மேலும் அனாதரவான நிலைக்கு உட்பட்டிருந்தாலும் இதனால் மருத்துவ வசதிகள், சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலர் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இதனால் இவர்களுக்கு அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிரேஷ்ட பிரஜைகள் கணக்குகள் தொடர்பாக அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய வேளையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். கடந்த நாட்களில் சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் 11,500 கிலோ தரமற்ற அரிசியை விற்பனை செய்ததன் மூலம் பெரும் ஊழல் நடந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சதோச சிஸ்டம் ஆடிட்டின் அசல் டெண்டரின் ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவை ஜனாதிபதியின் ஆலோசகரான திரு துமிந்த உலங்கமுவின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அசல் டெண்டர் ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சதோச இன்று திருடர்களின் கூடாரமாக மாறிவிட்டதென்றும் அவர் கூறினார். கூட்டுறவு, வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் செலவீன தலைப்பு மீதான பட்ஜெட் குழு நிலை விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவின் பாராளுமன்ற கிளையில் உள்ள வங்கி கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்தியேவினால் குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கி கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை முடக்கி வைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் சமீபத்தில் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் கேலிய ரம்புக்வெல்லவின் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதில் ஏற்பட்ட சேதத்திற்கு பெறப்பட்ட 9.59 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற கிளை வங்கி கணக்குக்கும் நீதிமன்றம் உத்தரவின் கீழ் முடக்கப்பட்டுள்ளன. எனவே குறித்த வங்கி கணக்கின் மீதான முடக்கத்தை நீக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் சமீபத்தில் கோரியிருந்தனர். மேற்படி கோரிக்கை தொடர்பான முடிவை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி தொடர்புடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை அக்டோபர் 16 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஈஸ்டர் தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான ஜனக டி சில்வா, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு
முன் விசாரணைக்கு வந்தது. அதன்படி சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த மனுவை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஈஸ்டர் தின தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியது தொடர்பிலான சமர்ப்பணங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுவை பதுளை மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பதுளை மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆலியல, சொர்ணாதொட்ட, மீயாக்குள்ள, பண்டாரவல, எல்ல, வெளிமட, ஊவா, பர்ணகம ஆகிய இடங்களில் சேவல் சின்னத்திலும், பதுளை, பசறை, அப்புதல, ஹல்தமுள்ள ஆகிய இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டிணைந்து டெலிபோன் சின்னத்திலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது. கீரிசம்பா அரிசி தொகையை கைவசம் வைத்திருந்து இல்லை என்று அறிவித்ததற்காக குற்றவாளியாக கண்டறியப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக அபராதம் விதித்தும் 3.8 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதி கொண்ட கீரிசம்பா அரிசியை அரச உடைமையாக்கவும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் கொழும்பு 12 பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய சோதனையின் போது இந்த அரிசி இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த மாதம் 11ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் தொடர்பாக வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் முகாமையாளர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதன்படி இந்த நபர்கள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் நீதிமன்றம் ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வர்த்தக நிலையத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோகிராம் அடங்கிய 3000 கீரிசம்பா பொதிகளையும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தால் 3.8 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக சந்தை பெறுமதி கொண்ட அரிசி தொகை அரச உடைமையாக்கப்பட்டது. எல்ல லிட்டில் ஸ்ரீபாதையை பார்வையிட சென்ற 64 வயது பிரெஞ்சு பெண் ஒருவர் பாறையிலிருந்து தவறி விழுந்துள்ளார். சம்பவத்தில் அவரது தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து நேற்று மாலை செங்குத்தான பகுதியொன்றில் வைத்து இடம்பெற்றதாகவும் ஊழியர்கள் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் அவர் விழுந்த பகுதியை தேடி கண்டறிந்து உயிர்காக்கும் பிரிவு அதிகாரிகள் அவரை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பெண் தற்போது திமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுள்ள பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொழும்பு ரத்தினபுரி பிரதான வீதியில் ஏலியகுட பகுதியில் மதுபான போத்தல்களை ஏற்றிச் சென்ற கொள்கலன் லொரியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வளைவு ஒன்றில் வேகமாக சென்றபோது கொள்கலன் லொரி கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஏராளமான மதுபான போத்தல்கள் சாலையில் விழுந்து நொறுங்கின. உள்ளூராட்சி தேர்தல்களில் கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி அதிக பெரும்பான்மையான ஆசனங்களுடன் கைப்பற்றும் என்று கொட்டாஞ்சேனை கிழக்கு வட்டாரத்தில் போட்டியிடும் காயத்ரி விக்ரமசிங்க நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் நியமன பத்திரங்கள் தாக்கல் இன்று வியாழக்கிழமை நண்பகலுடன் முடிவடைந்த நிலையில் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் காயத்ரி 7 வருடங்களாக கொட்டாஞ்சேனை லுணுபொகுண வட்டாரத்தின் மாநகர சபை உறுப்பினராக இருந்து தான் மக்களுக்கு ஆற்றிய பணிகளை தொடர்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் காசாவில் 400க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் இந்த தாக்குதல் ஆரம்பம் தான் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தலையிட்டால் ஜனவரியில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இரு நாடுகளில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு 3 கட்டங்களாக திட்டமிடப்பட்டது. இஸ்ரேல் அமாஸ் இடையே கடந்த சில வாரங்களாக போர் நிறுத்தம் அமுலில் இருந்தது. இதனிடையே போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டத்தை அமுல்படுத்த அமாஸ் வலியுறுத்தி வந்தது. 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தப்படி காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும். ஆனால் முதற்கட்ட ஒப்பந்தத்தை நீடித்து மேலும் சில பணைய கைதிகளை அமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தி வந்தது.
ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்வைத்த 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா நிராகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் செவ்வாய்க்கிழமை ரஷ்ய அதிபர் பூட்டினுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதில் யுக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை மட்டும் நிறுத்த பூட்டின் ஒப்புக்கொண்டார். உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் அளித்து வரும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் உதவிகளை நிறுத்தாவிட்டாலும் முழு போர் நிறுத்தம் சாத்தியமில்லை எனவும் பூட்டின் தெரிவித்தார். அனைத்து எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது உடனடி போர் நிறுத்தம் மேற்கொள்ள நாங்கள் ஒப்புக்கொண்டோம். ஒரு முழுமையான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் இறுதியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த பயங்கரமான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நாங்கள் விரைவாக செயற்படுவோம் என்று ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி தனது ட்ரூ சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துருக்கியில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எர்டோகனுக்கு எதிராக துருக்கியில் தற்போது பெரும் போராட்டம் வெடித்துள்ளது. இந்நிலையில் துருக்கி எதிர்க்கட்சித் தலைவர் எக்ரேம் இமாமோக்லு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளையாட்டு செய்திகள். 2027 ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள ஆசிய உதைப்பந்து சம்மேளனத்தின் ஆசிய கிண்ண தொடரின் 3ஆம் மற்றும் இறுதி சுற்று தகுதிக்கான் போட்டிகளுக்கான அணி நிரல்படுத்தல்கள் மற்றும் போட்டி அட்டவணை என்பன வெளியிடப்பட்டுள்ளன. 3ஆம் சுற்றுக்கான தகுதிக்கான் போட்டிகளில் மொத்தம் 24 அணிகள் 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மோதல்கள் இடம்பெறவிருக்கின்றது. இதில் இலங்கை குழு டியில் தாய்லாந்து, துர்க்மெனிஸ்தான் மற்றும் சீனா, தாய்பேய் ஆகிய நாடுகளுடன் இடம்பெற்றுள்ளது. 3ஆம் சுற்றுக்கான போட்டிகள் இம்மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பமாவதோடு இலங்கை தமது முதல் போட்டியில் தாய்லாந்தினை அவர்களது சொந்த மண்ணில் வைத்து எதிர்கொள்ளவிருக்கிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தற மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தற மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மற்றும் பொலனர் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தற மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.